இவன் வந்து இருக்கான் இல்லையா ஹீரோ வந்து இவளுக்கு வந்து கிஃப்ட் ராப் பண்ணி ஒரு காஸ்டியூம் கொடுத்து இதை நீ போட்டுட்டு வான்னு சொன்ன மாதிரி ஒரு கிஃப்ட் ராப் இருக்கும். ஸோ இவ பார்த்துட்டு ஹீரோ நமக்கு இதெல்லாம் தரான்னு சொன்னோன்னே அவங்க ஃப்ரெண்ட் வந்து நம்ம சரி போட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு அனுப்பியிருப்பாங்க. அங்கே போனால் வந்து அதே மாதிரி ட்ரெஸ்ஸை ஆனியும் போட்டு வருவா. ஆனியை போட்டு வந்து ஹேனாக்கு வந்து ஒரு கோவம் வரும். இவன் வந்து நம்ம கொடுத்த மாதிரி அவளுக்கும் கொடுத்துருக்காம்பல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவான். ஆனால் ஆக்சுவலி அது வந்து ஹீரோ கொடுத்துருப்பானா. ஹீரோ அப்பதான் யோசிப்பான். கூட்டு போய் ஆனியை கூட்டு போய் கேட்பான், நீ எதுக்கு இப்படி பண்ண, நீ தானே ட்ரெஸ் அந்த பொண்ணு கொடுத்த, எதுக்கு உன்ன மாதிரி அவளுக்கு ஒரு ட்ரெஸ் கொடுத்த அப்படின்னு. ஏன்னா அவளுக்கு ஃபிட்டாக ட்ரெஸ் கொடுத்துருப்பா, அவள் இவன் கொடுத்தான்றதுக்காக ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு போட்டு காமெடியா வருவா. எல்லாரும் அங்கே கலாய்ப்பாங்க. அந்த இடத்துல வந்து அசிங்க கூட பட்டு அவன் பக்கத்துல போய் உட்காந்துருவா. இப்போ இவன் எதுக்கு இதை பண்றான் அப்படின்னா டக்குன்னு அவளோட பாஸ்ட் சீன் காமிப்பாங்க. பாஸ்ட்ல வந்து ஒரு பையன் லவ் பண்ணுவான். அந்த பையன் வந்து டெய்லி அவங்ககிட்ட ஃபோன் கால்ஸ் பேசுவான். அவன் யாருன்னா ஒரு மெடிக்கல் ஓனர். அவன் வந்து எதுக்கு அவன் லவ் பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனோட பில்ஸ் மெடிக்கல் பில்ஸ்லாம் வந்து இவளுக்கு வெயிட் லாஸ்க்காக கொடுக்கணுன்றதுக்காக சேல் பண்ணுறதுக்காக விட்ட பேசி லவ் பண்ணியிருப்பான். ஏன்னா அவனோட தேவைக்காக லவ் பண்ணியிருப்பான். ஒரு கட்டத்தில் அவன் பில்ஸ் கொடுத்துட்டே நல்லா ஏர்ன் பண்ணுறதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்குறப்ப நான் அவனை வந்து லவ் பண்ண நினச்சேன். அவனை லவ் பண்ணுவாங்களா, நான் இதுக்காக தான் லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிடுவான்.